வணக்கம். இது வெட்டி பேச்சு, வெட்டியாக பேசுகிறது இல்லை. நம்ம இந்த வாட்டி 86வது நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் தோழர். இந்த வெட்டி பேச்சு. வணக்கம் தோழர். 86வது வாட்டி இது ஒரு பெரிய ஒரு சாதனை தான். அந்த டீமுக்கு வந்து நம்ம ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள். ஓகே, டிஸ்கஷன் வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு பொதுவாக நம்மளுக்கு மெயினாக தோடுதுன்னா அன்னாடும் மலேசியாவில் வந்து இப்போ பொலிட்டிக்கல் நிகழ்வு தான் நடந்துட்டு வருது. கடந்த இந்த சில நாட்களில் வந்து என்ன வந்து நாட்டில் வந்து முக்கியமாக நடக்குது? ஓகே, நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து மே மாதத்தில் இருக்கோம். இந்த மே மாதம் வந்து மிக முக்கியமான ஒரு மாதம்னு கூட சொல்லலாம். நிறைய நிகழ்வுகள், முக்கிய நிகழ்வுகள் நாட்டிலையும் சரி, நாட்டு அரசியலும் சரி, வெளிநாட்டு அரசியலும் சரி, பல மாற்றங்களும் திருப்பங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும், சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பல நிகழ்வுகள் வந்து நடந்த வண்ணமாக இருக்கிறதுனால இது வந்து இந்த மாதம் வந்து எப்பயுமே ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த மாதமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம நாட்டு அரசியலில் ரஃபீதி, முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சர், அவர் வந்து ஒரு பெரிய குண்டை ஒன்று போட்டிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ஆமாம், நான் நினைக்கிறேன் போன ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் கட்சி விட்டு வெளியாகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வெளியாகிறாரு. அதே சமயத்தில் பதவி திறக்கிறாரு. அதே சமயத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்து ஒரு புது கட்சியில் போடுறாரு அப்படின்னு பிரசமா கட்சி தான் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு கட்சியை வந்து அவங்க வந்து அதை வந்து டேக் ஓவர் பண்ணி நாட்டு அரசியலில் ஒரு பொம்மை ஒன்று போட்டிருக்காங்க. ரஃபீதியை பார்த்தோம்னா அவர் வந்து பிகேஆரில் காடிலானில் வந்து ரொம்ப கண்காணிக்கக்கூடிய ஒரு எப்பயுமே எதிர்பார்ப்பு உள்ள ஒரு தலைவராகவே வந்தார். அவர் வந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா நாட்டோட அரசியல் திருப்பம் வந்து 2008லேயும் சரி, 2013லேயும் சரி, அவருடைய ஈடுபாடுனால அரசியலில் பெரிய திருப்பங்கள் வந்துச்சு. குறிப்பாக பார்க்க சொன்னால் 1MDB, அது அவருடைய பங்கீடு வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருந்துச்சு. அந்த 1MDBயோட விஷயம் வந்து நம்ம நாட்டு அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. குறிப்பாக வந்து நஜீப்போட ஆட்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இப்போ இந்த பிர்சாமான்ற அந்த கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிக்கல, அவர் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அவரோட சேர்ந்து இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் நீக் அஸ்மி இவங்க வந்து கை கொடுத்து இந்த இதை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்வில் அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் சோஷியல் மீடியாவை பார்க்குறப்ப அவங்களுடைய உறுப்பினர்கள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 24 மணி நேரத்தில் 8000 பேருக்கு மேலே வந்து இணைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்னா அந்த பிர்சாமாவோட டிஷர்ட் விற்று முடிஞ்சிருச்சு. அவங்களோட இதை பற்றி அவரோட வரவேற்பு பார்த்தோம்னா அதை பற்றி எதுவும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்கா? ஆமாம், ஆனால் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா கூட அவரை வந்து இப்போ விஜய் கூட ஒப்பிட்டு பேசுகிறாங்க. பார்த்தீங்களா இன்னும் தெரியல. ஆனால் தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மாற்று சக்தியாக அணுவாருக்கும் இல்லாமல் எதிர்கட்சிக்கும் இல்லாமல் ஒரு மாற்று சக்தியாக வந்து மக்கள் வந்து எப்போதுமே வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஒன்று இப்போ இருக்கிற ஆட்சி வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை இவங்க பிடிக்காமல் இருந்தால் வேறு யாருக்கு நம்ம ஓட்டு போட முடியும் அப்படின்னு ஒரு தேடலில் இருக்கலாம். அந்த தேடலில் இருக்கும்போது யாருமே இல்லாத பட்சத்தில் நம்ம இங்கே தான் போகிறதுன்னு சொல்லும்போது இன்னொரு புதிய ஒரு சக்தி வரும்போது அவங்க மேபி இவங்களுக்கு தான் ஓட்டு போடலாமா, ஏன்னா இவங்க மேபி மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்களா, மாற்றத்தை எடுத்து வருவாங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நினைக்கிற பல இடத்துல பல சரித்திரங்களில் வந்து அதுதான் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அது தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு, இப்போ மலேசியாலையும் வந்து அது வந்து ஒரு சின்ன ஒரு அறிகுறியாக தான் இருக்குது. அது உண்மையாக நடக்காமல் போகலாம். இப்போ பார்த்தோம்னா நீங்கள் சொன்னீங்க ரஃபீதி வந்து விஜய் மாதிரி அப்படின்னு. விஜயோட வெற்றி வந்து சோஷியல் மீடியாவில் தான் நிர்ணயிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் கடந்த கால தேர்தல்களில் மலேசியாவில் ரஃபீதி வந்து இன்வோக்னு ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து அந்த சோஷியல் மீடியாவில் பல கேம்பெயின்லாம் செஞ்சு தான் அவங்க வந்து அந்த இதுக்கு முன்னே உள்ள மாற்றத்துக்காக அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் இப்போ உள்ள நிலைமையில் பார்த்தோம்னா நினைக்கிறேன், என்னோட கணிப்பில் வந்துட்டு படித்த இளைஞர்கள், நல்ல பதவியில் இருக்கிற இளைஞர்கள், இவங்களாம் வந்து ரஃபீதி பக்கம் திரும்புவாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த மாற்றம் வந்து சொன்ன மாதிரி தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போது. அது எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்கும்? ரஃபீதி சொல்கிறாரு, தேவைப்பட்டால் டிஏபிக்கு எதிராகவும் ஆள் நிறுத்துவோம், தேவைப்பட்டால் பக்கத்தானுக்கு எதிராகவும் நிறுத்துவோம், பாஸுக்கு எதிராகவும் நிறுத்துறோன்னு. அப்போ அவர் வந்து ஒரு மாற்று அரசியலை தேர்ட் போஸ்ட்டை கொண்டு வராரா? மூன்றாவது அணியாக வந்து அவர் கொண்டு வராரா? மூன்றாவது அணியாக கொண்டு வருவாரா இல்லையான்னு வந்து நம்ம இன்னும் வர நிகழ்வு வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அவர் வந்து முன்னுக்கு வைக்கிறாரு, அவரை ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாரு. அவர் தான் அடுத்த
அடுத்த ஒரு உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா அது அவர் தான் அப்படின்னு அவருக்கும் அன்வருக்கு தான் போட்டி. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் இது அப்படிதான் வருது. அப்படி தான் வர பார்க்குறது. ரெண்டே பேருக்கு தான் போட்டி. தான் போட்டி. அது வந்து ஒரு நல்ல ஒரு யுக்தியாக பார்க்கப்படுது. வெற்றி ஓகே, விஜய் வெற்றி அடைஞ்சால் அது ஒன்று. ஆனால் வந்து நம்மளோட ஒரு 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 மின்னுக்கு நம்மளோட ஒரு புது அரசியல் வைக்கும்போது யார் நம்ம எதிர்த்துக்கிறோன்னு ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அன்வரோட அதிருப்தி ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவோம்ல, ஆடுற அரசாங்கம் வந்து ரொம்ப பல விஷயங்களை வந்து அவங்க சொன்ன வாக்கை வந்து நிறைவேற்றலை. டிஃபர்மசி சொன்னாங்க செய்யலை, நல்ல சட்டங்கள் எடுத்து வரணும்னு சொன்னாங்க செய்யலை, பல சட்டங்கள் முன்னுக்கு எடுத்து பார்த்தாங்க அதை செய்ய முடியல. அப்புறம் பல என்ஜிஓங்க பல இயக்கங்கள்லாம் சொன்ன வந்த பல மாற்று பிஎனோட மாற்று அரசியல்னு சொல்லும் போது இல்லை பிஎன் நம்ம கூட இருக்கிறனால தான் வந்து நம்மளை எல்லாம் எடுத்துட முடியல, அது ஒரு சாக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த 4 வருஷம் நடந்திருக்கும் போது அப்போ மக்களுக்கு வந்து அந்த அதிருப்தி வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையில் போர் வந்துச்சு. அந்த போர்னால் வர்ற கிரைசிஸ், என்னது எக்கனாமிக் கிரைசிஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்புறம் விலைவாசி ஏற்றம், வீடு உரிமை திட்டங்கள், நல்ல வீடு திட்டங்களில் நம்மளோட ஹாஸ்பிட்டல் இன்னும் மோசமாக போயிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கு வந்து அந்த அதிருப்தி வந்து கூட தான் இருக்குன்னு நம்மளோட ஒரு ஒரு கணிப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யார் அங்கே போய் நிற்கிறா, யார் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறா, அப்போ ஒரு பெரிய ஒரு ப்ரொபகண்டா பண்ணுற ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாக வந்து நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த மாற்றங்கள் வந்து சில பேருக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க முன்னுக்கு, சோஷியல் மீடியாவில் சரி, மீடியாவில், மற்றபடி அரசியல் வட்டாரங்கள் இதெல்லாம் இருக்கும்போது. ஸோ இப்போ வந்து இவர் இந்த வாரம் வந்து அவர் தான் முன்னுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு தான் எனக்கு தோணுது. ஆனால் கடைசியில் அவரும் ஒரு 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 ஸ்ட்ராட்டஜிஸு. அப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக தனித்து நின்றா அவருக்கு ஓட்டுக்கு டெபாசிட் வாங்க முடியாது. அப்போ எப்படி வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுவார்னா அரசியலில் அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ஒரு கூட்டணியை மூலியமாக தான் அவர் அடுத்த அரசியலுக்கு போவார், தவிர கண்டிப்பாக தனித்து போக மாட்டார்னு வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, சொன்ன ஒரு விஷயம் சொன்னீங்க கத்தி, பொருளாதார நெருக்கடி பற்றி என்னமோ சொன்னீங்க. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தோம்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் பொருளாதார அடி உழுவுதோ நாட்டில் ஒரு பெரிய அரசியல் திருப்பம் நடக்கும். உதாரணத்துக்கு 98, 99 ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு, அன்வார் பதவி விட்டு தூக்கப்பட்டது. அதே நேரத்தில் 2010 டைமில் கூட நம்மளுக்கு வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்தில் வர்றப்ப ஒரு அரசியல் நெருக்கடி வருது, ஒரு மாற்றம் வருது. இப்போ வந்து இந்த ஈரான் அமெரிக்கா போரில் ஒரு பொருளாதார நெருக்கடி, குறிப்பாக பார்க்க போனால் நம்மளுடைய எரிபொருள் விலை ஏற்றத்தை ஒட்டி நாட்டில் பல திட்டங்கள் வந்து நிறுத்தப்படுது. மறைமுகமான விலை உயர்வு வந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு இன்னும் ஃபுல்லாக முழுமையான விஷயம் தெரியல, ஆனால் அந்த 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 பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ரஃபீதி வந்திருக்கிறது வந்து ஒரு 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 திருப்பமாக இருக்குது. ஆனால் அது எந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்ட போகுதுன்னு தெரியல. நேற்று கூட நம்மளுடைய பிரதமர் சொல்கிறாரு, நான் எந்த நேரத்துலையும் எலெக்ஷன் வைக்க முடியும். அப்புறம் அவரும் போயிட்டு பேரரசரை பார்த்துருக்காரு. இதெல்லாம் பார்த்தா ஒரு நெருக்கடியான சம்பவம் நடக்குது. இதை மக்கள் எப்படி எதிர்கொள்ளலாம்? ஒரு சாதாரண மக்கள், ஓட்டு போடக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, நாட்டில் வாழ்கிற மக்கள் இதை எப்படி எதிர்கொள்ளலாம்? இல்லை இந்த அரசியல் மாற்றம், அதாவது பர்சாமாவில் வந்து ரஃபீதி வராரு, ஒரு புது அணி வருது, நம்ம பிஎஸ்எம் கூட இருக்கும், நம்ம தான் முதலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம மூன்றாவது அணியை மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், மூன்றாவது அணி தான் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்டேன் எப்படி இருக்க போகுது? நம்ம வந்து இப்போ தான் புதுசாக ஒரு 3 நாள் கூட ஆகல, 2-3 நாள் தான் இருக்குது அவரோட அந்த பொலிட்டிக்கல் இதை சொல்லி. அதனால் வந்து ஒரு முடிவு வந்து மத்திய குழுவிலேயே நம்ம ஒன்றுமே எடுக்கலை. கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகணும். ஆனால் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கூட பேச்சுவார்த்தை நடத்தணும். அவங்க என்ன மாதிரி சூழ்நிலை இருக்காங்க, நம்மளோட கொள்கைக்கும் அவங்க கொள்கைக்கும் வந்து ஒரு ஈடுபாடு இருக்கா, ஒரு மினிமம் ப்ரோக்ராமில் நம்மளால் சந்திக்க முடியுமா, அடிப்படை சம்பளம், நல்ல வீடுரிமை திட்டம், இது தனிமயப்படுத்தாத கல்வியும் சுகாதாரமும். ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கும் வந்து அது உடன்பாடு இருக்கா, இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு மினிமம் ப்ரோக்ராமில் நம்ம ரொம்ப பெருசாக வந்து எங்கள் கொள்கை அவங்க கொள்கை செய்யமா இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தும், அதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு மினிமம் ப்ரோக்ராமில் வந்து நம்மளால் ஒற்று போக முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கீழே உள்ள மக்கள்லாம் வந்து அது எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அங்கே அந்த பேச்சுவார்த்தை ஒன்றும் நம்ம நடத்தலை, நம்ம இப்போ தானே வந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருப்போம்ல. நம்ம வந்து ஒரு முற்றுகை எப்போன்னு நம்ம எதுவுமே சொன்னதில்லை. ஆனால் இது வந்து இந்த காலகட்டம் வர ஒரு சில மாதங்கள் வந்து அது முடிவெடுக்கணும். ஆனால் தொடர் எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்றைக்கோ இல்லை இன்னொரு 3 மாத காலகட்டத்தில் தேர்தல் வந்துச்சுன்னா அடுத்து அமைய போகிற ஆட்சியும் ஒரு தொங்கு நாடாளுமன்றமாக தான் இருக்கும். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தொகுதி நாற்காலியை கைப்பற்றிருப்பாங்க. அலிபார்லிமெண்ட் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பாங்க, ஒரு 30 பேர் இருப்பாங்க, 30 இல்லை 40, 50 அந்த மாதிரியான குறிப்பிட்ட யாருக்கும் அதிக பெரும்பான்மை கிடைக்காது, சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்காது. திரும்பி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு கூட்டணி ஆட்சியாக தான் அமையும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அது வந்து 2008 நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கு அப்புறம் அமையிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. எல்லா மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி,
மத்தியில் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மலேசியா நாட்டோட அரசாங்கமாக இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லாமல் அமைக்கிறது பெரிய சவாலாக தான் இருக்குது. இது வந்து மக்கள் வந்து ஒரு அளவுக்கு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவையே கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அவங்க ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. இல்லை மேனிஃபெஸ்டோ பேஸ் என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க, என்ன இது கொடுக்குறாங்க, அதை பொறுத்து அவங்க வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முன்ன மாதிரி ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுற அந்த மனநிலை இப்போ இல்லை மக்கள்கிட்ட அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி போனோடையும் வந்து 2022 வந்து மும்முனை போட்டி தான் வந்துச்சு. மும்முனை போட்டி வந்தனால அது தொங்கு பார்லிமெண்ட் ஆணுச்சு. அப்புறம் எதிர்பார்க்காத அளவுக்கு பரிசானும் பக்கம் ஒன்றா சேர்ந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒன்று பார்க்குறோம், கடந்த சில வாரங்களாக வந்து ஜொகோர் மாநிலத்தோட தேர்தல் வந்து வரப்போகிற நிலைமையில் இருக்கிறனால, அதோட காலகட்டம் காலகட்டத்தில் இருக்கிறனால அங்கே உள்ள பரிசா நேஷனல் என்ன பேசுகிறாங்கன்னா, நாங்கள் தனித்து நின்று எல்லா இடத்துலையும் போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லவும், இப்போ அண்மையில் நடந்து முடிஞ்ச பரிசானோட பக்கத்தான் அரப்பானோட கன்வென்ஷன் ஜொகோரில் நடந்துச்சு மாநாடு. அந்த மாநாட்டில் அம்னோக்கு எதிராக கோஷங்கள்லாம் விட்டுச்சு. இது பார்த்தோம்னா மறுபடியும் இந்த பிளவு நடக்குது. இப்போ அரசாங்கமாக இருக்கிற இந்த கட்சிக்குள்ளேயே வந்து பிளவு நடக்குது. அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் தனித்தனியாக இருக்காங்க. இப்போ பிஎன் சரி, பிரிக்கத்தான் நேஷனலும் சரி, இப்போ புதுசாக வந்திருக்கிற பிர்சாமாவும் சரி, நம்ம பிஎஸ்எம்மும் சரி, பார்த்தோம்னா பிஎஸ்எம் அண்ட் மூடாவும் வந்து ஒரு மூன்றாவது அணியை அமைக்கிறதுக்கான வேலைகளை நம்ம இருந்தாலும், கடந்த இடைத்தேர்தலேருந்து கூட நம்ம பார்த்தோம்னா மூடா கூட தான் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது எப்படி பிரதிபலிக்க போகுது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் பிர்சாமாவோட அறிமுக நிகழ்வுக்கு பார்த்தோம்னா சமூக வலைத்தளங்களில் ஒரு கோரிக்கை வைக்கப்படுது மக்கள்கிட்ட. அவங்க ஒரு பிர்சாமா வந்ததை வந்து வரவேற்கிறாங்க. ஏன்னா ரஃபீசி அவருடைய பேச்சுத்திறனில் அவர் வந்து சில அம்சங்கள்லாம் முன்னுக்கிட்டு இருக்காரு. லஞ்ச ஒழிப்புக்கு எதிராக பொருளாதார இதெல்லாம் அவர் கொண்டு வரதை பார்த்துட்டு மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த மாற்று அணி வந்துட்டு பிஎஸ்எம் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும், இப்போ மூடாவும் உள்ளே இருக்கணும், பிர்சாமா இவங்கெல்லாம் வந்து ஒன்றா இணைஞ்சு வரணும், இந்த அன்வார் அரசாங்கத்தை, அதாவது மடானி அரசாங்கத்தை எதிர்கொள்கிறதுக்கு வீழ்த்துறதுக்கு இந்த மாற்று வந்து தனித்தனியாக செயல்பட்டு தோல்வியை காண்றதோட ஒன்றா வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு கூட்டணி மூலிமா வந்து எலெக்ஷனு நம்ம தேர்தல் மக்களுக்கு வந்து அது கோரிக்கையாகவே வருது. ஏன்னா வந்து அவங்க தனித்து நிற்கும் போது எந்த கட்சியும் வந்து முழுமையாக ஜெயிக்க முடியல. இப்போ மூடா கூட வந்து பிரிக்கத்தான் நேஷனல் கூட தான் வந்து ஜோஹர் எலெக்ஷன் சந்திக்க போகிறாங்க, அவங்க செஞ்சுட்டாங்க. அந்த எதிர்ப்பு கட்சியில் வந்து அம்னோவும் பக்கத்தில் இருக்காங்க. நான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க, கொஷன்லாம் போடுறாங்க. ஆனால் ஒரு டெஸ்ட் கிரவுண்ட் செய்யணும். அன்வாரும் ஜாயிட்ட இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறதை வச்சு பார்க்கும்போது இருக்கிற கூட்டணி ஒன்றும் தொடரும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கிரவுண்டில் வேறு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இந்த கூட்டணியில் வரதுக்கு முன்னுக்கு ஜோஹர் எலெக்ஷன் வந்துருச்சு. 2022 முன்னுக்கு ஜோஹர் எலெக்ஷன் வந்துருச்சு. அப்போ அம்னோ பெரியதாக ஜெயிச்சாங்க. ஆனால் அப்புறம் அதுக்கு பிறகு தனித்து நின்று போட்ட அம்னோ 2022 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயும். ஜோஹரில் 1வது இருந்தவங்க அந்த வருஷம் ஆரம்பத்தில், அந்த வருஷம் கடைசியில் 2022 கடைசியில் எலெக்ஷன் நிற்கும் போது கடைசிக்கு போயிட்டாங்க, 3வது போயிட்டாங்க. அதையும் அவங்க பார்க்குறாங்க. அப்போ இங்கே கூட்டணி ஒண்டியாக இருந்து நாளைக்கு மலேசியா பூரா நடக்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது யாருக்கு பங்காளி சண்டை போது யார் ஜெயிப்பாங்கன்னா கண்டிப்பாக பிரிக்கத்தான் வந்து முன்னுக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அவங்க இடம் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தான் நான் வந்து நம்ம தோழர்கள்லாம் என்ன சொன்னேன்னா வந்து மேபி அம்னோவும் பக்கத்தானும் அவ்வளோ பிரிகிற அளவுக்கு சூழ்நிலை இப்போ இல்லை. எக்கனாமிக் கிரைசிஸ் வேறு, ஆன்டி இன்கம்சிட்டி வேறு, இதெல்லாம் சேர்ந்த பிறகு கொஞ்சம் தவறான முடிவு எடுத்தாலும் அது வந்து பிரிக்கத்தானுக்கு வந்து ரொம்ப பெரிய லாபமாக முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு கணக்கு வந்து இருக்குது, அவங்களோட வட்டாரங்களே வந்து அது பேசப்படுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க வேண்டியது. பிஎஸ்எம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கோம். நம்ம வந்து மூடா கூட தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம். இப்போ மூடா வந்து நம்ம சொல்லியிருக்காங்க, இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம கண்டிப்பாக அவங்க தேய்ச்சறனால தேய்ச்சறனால அவங்க வந்து இப்போ பிரிக்கத்தானில் சென்ட்டாக போட்டி போட போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். அது இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த முடிவெல்லாம் ஒன்றும் நம்ம எடுக்கலை. பார்ப்போமே. ஒரு முக்கியமான காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. தேர்தல் வருது. நாட்டின் 16வது பொது தேர்தல் வந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இங்கே ஜொகோர் மாநிலத்தோட தேர்தலும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது, மலாக்கா மாநில தேர்தலும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய மாநாடும் வருது, பிஎஸ்எம்மோட மாநாடும் வருது. இதில் முக்கியமான தீர்மானங்கள் கொண்டு வந்தப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு தேர்தல் கூட்டணிக்கு தேவையா இல்லையான்றது ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரத்தில் அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு நம்மளுடைய உறுப்பினர்கள்கிட்டேருந்து சாதகமான பதில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம மாநாடை மீறியே எதுவும் நம்ம செயல்பட முடியாது, காங்கிரஸோட முடிவை தவிர மீறி. ஸோ ஒரு இந்த காலகட்டத்தில் நம்ம உறுப்பினர்களும்
இந்த அரசியலை வந்து மிக ஆழமாக கூர்மையாக ஆழ்ந்து யோசித்து நடக்க இருக்கிற இந்த மாநாட்டில் நல்ல ஒரு தீர்மானங்களை கொண்டு வந்து அது நல்லபடியாக பேசி கட்சியோட வளர்ச்சியும் சரி, மலேசியா மக்களோட வளர்ச்சியும் சரி, அதை வந்து கரெக்டாக பேசணும். இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இடையில வந்து அவர் வந்தார், உங்கள் விஜய் அப்படின்னு வந்தார். ஓகே, அது வந்து நினைக்கிறேன் நம்ம இந்த காலகட்டத்தில் பேசலைன்னா அது ஒரு குறையாயிரும். இந்த வெற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து விஜய் ரசிகன் இல்லை. ஓகே, நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் இந்த வெற்றி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்குன்னா, பல விஷயங்கள் வந்து மக்களாக எடுத்த ஒரு முடிவாக நான் பார்க்குறேன். இது வந்து பல குற்றச்சாட்டுங்க வந்து விஜய் ரசிகர்கள் மேலேயோ, விஜயோட ஆதரவாளர்கள் மேலேயோ, அப்புறம் மக்கள் மேலேயும் போடும்போது நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இந்த ஒரு 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 மக்களை திரட்டுறது நம்மளோட முக்கியமான அரசியல் நோக்கம் என்னது? மக்களை தட்டணும் தானே. நம்மளாம் இதெல்லாம் தானாக சேர மாட்டாங்க யாரும், நம்ம தட்டி தான் ஆகணும். படத்தில் வேணால் தானாக சேர்ந்த கூட்டம்னு சொல்லுவாங்க தவிர, ஆனால் அரசியல்னு வந்தால் நம்ம தான் சேர்க்கணும். நம்மளோட கொள்கையை, நம்மளோட பிரச்சாரத்தை மூலியமாக தான் சேர்க்கணும். எவ்வளோ கஷ்டம்னு வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம 2 பேரும் ஒன்றா தான் வந்து அரசியலுக்கு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் மேலே ஆகுது. ஆனால் அந்த வழி நமக்கு தெரியுமே, ஒரு போராட்டத்துக்கு கூட்டி போகிறதுக்கு ஒரு அப்போ மக்கள் வந்து அவ்வளோ சுலபத்தில் வந்து யாருக்கும் வந்து அவ்வளோ ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. அப்போ எலெக்ஷன் முன்னுக்குள்ள இருந்து விஜய்க்கு வந்து ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் வரும்போது அது வந்து என்னவா புறக்கணிக்கப்பட்டதுன்னா, இது வந்து அவரை பார்க்க வர கூட்டம், சினிமா மோகத்தில் வர கூட்டம், இதெல்லாம் வந்து அது குற்றச்சாட்டு இருந்துச்சு. அது முக்கால்வாசி உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் வந்த கூட்டம் எல்லாமே வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு அதுவும் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு, அதுவும் பெரிய இருந்துச்சு. 3வது வந்து என்ன வந்துச்சுன்னா, என்னது அவருக்கு கொள்கையும் இல்லை, அவர் கோட்பாட்டும் இல்லை. 10 இடத்துக்கு போனால் ஒரு 10 பிரச்சனை நடக்குது. கரூரில் 40 பேர் இறந்தாங்க, அங்கே ஒரு போலீஸ் பிரச்சனை வந்துச்சு, இங்கே வந்து இடம் கொடுக்கல. அப்புறம் இவ்வளோ தொடர்ச்சியாக பிரச்சனை வரும்போது நம்ம ஒன்றும் கூட கவனிக்கப்பட்டது. நம்ம படித்தோம்ல, நம்ம அப்போ அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் வந்து அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் அந்த தற்கொலைன்னு பாய்ச்ச விஷயம். நம்ம இங்கே கூட நம்ம பேர் வந்து அவர் கூட அவர் விஜய் ஆதரிக்குன்னா அது தற்கொலை கூட்டம், ஒன்றும் தெரியாத கூட்டம், படிக்காத கூட்டம். ஆனால் பார்த்தா எல்லாம் படித்தவங்களா இருக்காங்க, இளைஞர்களாக இருக்காங்க, ஐடியில் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டிலே நான் பார்த்ததில் சமூக வலைத்தளங்களில் நிறைய ஆசிரியர்களாக இருந்தவங்க, ஆசிரியர்கள் முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க கூட விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. வீட்டு மணிக்கு விசில் கோலம் போட்டாங்க. இந்த மாதிரி சப்போர்ட் வந்துட்டு நம்ம நாட்டிலேருந்து பயங்கரமாக விஜய்க்கு போயிருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் இல்லை நாங்கள். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு சுலபமாக வந்து ஒரு ஆளுக்கு ஆதரிக்கிறாங்கன்னா இன்னொரு ஆளுக்கு மேலே எதிர்ப்பாக இருக்காங்க தானே அர்த்தம். ஒரு ஆள் அரசாங்கத்து மேலே எதிர்ப்பாக இல்லாட்டி இவ்வளோ பெரிய எழுச்சி வரும்னே நம்மளுக்கு தெரியலையே. நானும் வந்துட்டு என்னோடய சமூக வலைத்தளங்களில் விஜயோட வெற்றியை வந்து ஒரு பிரச்சனையாக தான் பார்க்குறேன், பிரச்சனையாக தான் எழுதுறேன். என்னால் அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியல. நான் வந்துட்டு எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு ரசிகர்களால் கொண்டாடப்படுற ஒரு தலைவராக தான் வந்து விஜய் இப்போ வரைக்கும் இருக்கார். விடுதலை படத்தில் ஒரு டைலாக் வரும், நம்ம விஜய் சேதுபதி வந்து அதில் ஒரு போராளியாக இருப்பார். அவர் சொல்லுவார், தத்துவங்கள் இல்லாத தலைவர் ரசிகர் கூட்டத்தை மட்டும்தான் வளர்ப்பாங்க அப்படின்னு. இது வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே அவர் எப்படி கொண்டு போக போகிறார், விஜய் எப்படி கொண்டு போக போகிறார் பொறுத்து தான் அந்த தமிழக வெற்றி கழகத்தோட எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும். தமிழ்நாட்டில் அவங்களோட அரசாங்கம் நிலைக்குமா நிலைக்காதான்றது அப்படி தான் வரும். நான் பார்க்குறேன் விஜயோட இது நம்ம பார்த்தோம்னா ஒரு 2 ஆண்டு காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு மாபெரும், கண்டிப்பாக சொல்லலாம், இமயமலை அளவுக்கான ஒரு வெற்றி அவர் கொடுத்துருக்காங்க அவங்க தமிழக வெற்றி கழகம். ஆனால் அவருடைய ஒரு குற்றச்சாட்டு என்ன வருதுன்னா, இணையதளங்கள்லையும் சமூக வலைத்தளங்களையும் அதிகப்படியான செலவு பண்ணி சில விஷயங்கள் வந்து திணிக்கப்பட்டிருக்கு. சில விஷயங்கள் பல பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதே நேரத்தில் அவருடைய அணியினர் இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் யாருமே பலர் எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தை அவர் வேறு விதமாக கொண்டு வந்திருக்காரு. அவங்க அணி கொண்டு வந்திருக்காங்க. படித்தவங்க, படிக்காதவங்க, தாழ்த்தப்பட்ட ஜாதி, அந்த மாதிரி சாதியினர், அப்புறம் வேலை பார்த்தோம்னா வேலை செய்கிறவங்க பார்த்தோம்னா ஆட்டோ ஓட்டுறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க கூட அவரோட சொந்த டிரைவரோட வாகன ஓட்டுநரோட மகன் கூட இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இது வந்து இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் நடக்காத ஒரு விஷயம். இதுக்கேனே அவர் பாராட்டு தெரிவிக்கலாம். ஆனால் அவருடைய அந்த வெற்றிக்கு அவர் உழைச்சாரான்றது தான் முதல் கேள்விக்குறி.
இதை பற்றி உங்கள் கருத்து? வெற்றிக்கு உழைக்கலைன்னா இவ்வளோ வெற்றி கிடைக்காதுன்னு தான் எனக்கு இவ்வளோ வருஷம் அரசியல் இருந்த எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஆனால் ஒரு விஷயம் கொஞ்சம் இடையூறு படிக்கிறேன். ஓகே சொல்லியிருக்கேன். வெற்றிக்கு உழைச்சி தான் ஒரு வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம நாட்டில் கோவிட் டைமில் இஸ்மாயில் சபரி வந்து பிரதமர் ஆனது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தானே. ஆமாம், சில இது வந்து ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, பால் நழுவி பழத்தில் விழுந்த கதை தான். 2008 2009 வந்து அவரோட ரசிகர் மன்றத்தை வந்து அப்படியே வந்து இயக்கமாக மாற்றிட்டாங்க, சிவி சென்டர் ஆக்கிட்டாங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அப்படின்னா 2008 2009 இப்போ 2026 இந்த இந்த காலகட்டமே பாருங்களேன். கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக வந்து ஒரு இயக்கமாக நடத்தும் போது பல விஷயங்கள் வந்து மக்களோட மக்களாக இல்லாட்டி அவங்களால வந்து போய் அங்கே வந்து ஓட்டு கேட்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இடையில வந்து கவுன்சில் எலெக்ஷனில் கூட வந்து அவர் பேர் வச்சுக்கிட்டு ஒரு 100 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவர் கூட அப்புறம் அவங்க எல்லாமே போய் அவர் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. அதெல்லாம் வந்து ஒரு பிம்பமாக இருக்கலாம், ஒரு ப்ரொஜெக்ஷனாக இருக்கலாம். சோஷியல் மீடியான்னு வச்சு பார்க்கும்போது அரசு கொள்கைன்னு வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா கொள்கை வந்து ஒரு சப்ஜெக்டிவான வருது. கொள்கை இல்லைன்னு வந்தால் இப்போ மக்கள் வந்து அடிப்படை வசதிகள் கேட்கும் போது சரி, பெரிய பெரிய ஐடியாலஜிகள் பேசும்போதும் சரி, இல்லை பொருளாதாரத்திலும் சரி, சுகாதாரத்திலும் சரி, கல்வியிலும் சரி, எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு நிலைப்பாடு இருந்தால் தான் வந்து ஒரு கொள்கை பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து எல்லா கட்சியுமே வந்து அதை திருப்திப்படுத்த முடியாது. சில கட்சிங்க வந்து கொள்கைக்காக வாழ்றவங்க கட்சிங்க இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரியோ, இல்லை இங்கே மலேசியாவில் பிஎஸ்எம் பாஸ் மாதிரியோ, இல்லை அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி டிவிகே மன்னிச்சிருங்க விசிகே. அப்புறம் கொள்கையை வச்சு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து தமிழ்நாட்டில் கடந்த இத்தனை வருஷமாக அண்ணா காலத்துலேருந்து இப்போ இருக்கிற கடைசியாக இருக்கிற நம்ம ஸ்டாலின் வரைக்கும் வந்து ஆட்சியை வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. முதவாட்டியாக இந்த கட்சி ஜெயிச்சா அடுத்த கட்சி ஜெயிக்கும், அப்புறம் திருப்பி ஜெயிக்கும். எம்ஜிஆர் காலகட்டத்தில் கடைசி எம்ஜிஆரில் வந்து தொடர்ச்சியாக 2 வாட்டி 3 வாட்டி ஜெயிச்சாரு தவிர, அப்புறம் கடைசி ஜெயலலிதா கட்சியில் வந்து தொடர்ச்சியாக 2016 ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை தவிர்த்து பார்த்தா தமிழ் மக்கள் வந்து கரெக்டான ஒரு முடிவு கொடுப்பாங்க. எப்போதுமே வந்து 30% அவ்வளோதான் இருக்கும். 30% மேலே 35% அவ்வளோதான் வந்து அந்த பெர்சன்டேஜ். முக்கால்வாசி அதாவது வந்து 70% மேலே வந்து அரௌண்ட் 60 to 70% வந்து எதிர்ப்பான ஓட்டு தான் போட்டிருக்காங்க எல்லா காலகட்டத்திலையும். அப்படின்னா வந்து யாருமே வந்து ஒரு மெஜாரிட்டி 50%, 51%, 55% வாங்கலை, உருப்படியாக வாங்கலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து மாற்று அரசியல் வேணும்னு எல்லாமே எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலை. அரசியல் அது சினிமா முகம்னா வந்து எம்ஜிஆர் பிறகு விஜய்க்கு முன்னுக்கு எத்தனை அரசியல்வாதிகள் வந்தாங்க. விஜயகாந்த் வந்தார், அப்புறம் கமல்ஹாசன் வந்தார், அப்புறம் நம்ம நடுவில் கூட பாக்கியராஜுக்கெல்லாம் வந்தாங்க சொன்னாங்க. இவ்வளோ பேர் வந்தாங்க, டி ராஜேந்திரன் வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கிடைக்காத அந்த ரஜினி வரேன்னு சொல்லிட்டு வரல. அது ஒரு கீழே அது ஒரு புடி வருதுன்னா அவர் நல்ல வேலை வரல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். மித்தவங்கெல்லாம் வந்த பிறகு அந்த மோகம் கிடைக்காது. இப்போ ஏன்னா மித்தவங்க எல்லாமே வரும்போது அவங்க வந்து அவங்களோட கடைசி ஒரு ரிட்டையர்மெண்ட் ப்ராஜெக்டாக தான் வந்து அரசியலில் பூந்தாங்க. ஆனால் விஜய் அப்படி இல்லை. விஜய் வந்து பீக்கில் இருக்கும்போது, டாப் ஆக்டராக இருக்கும்போது சூப்பர் விஜய் வந்துட்டார். அது ஒன்று. விஜய் தான் செய்வாரா செய்ய மாட்டாரா வந்து நம்ம முடிவு எடுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இது வந்து ஒரு எலெக்ஷன் வந்து கொள்கை ரீதியான ஒரு நிகழ்வே இல்லை. ஒரு டெமோக்ராட்டிக்கில் ஒரு ப்ராசஸ். புரட்சி இல்லை, புரட்சியான விஷயம்லாம் அதெல்லாம் இல்லை எனக்கு. ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு எலெக்ஷன் நடக்கணும். மக்கள் முக்கியமான மெஜாரிட்டி மக்கள் யார் தேர்ந்தெடுக்கணும் அவங்க வந்து ஆட்சி பெறுவாங்க. பிடிக்காது வந்து அடுத்த கட்சியில் வந்து அடுத்த எலெக்ஷனில் வந்து அவங்களை வந்து தூக்கிடுவாங்க. இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் வந்து இன்கம்பன்சி வந்து ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப இருந்துச்சுன்னா போன அரசாங்கம் வந்து டிஎம்கே வந்து பல விஷயங்களை வந்து அவங்க சொன்ன விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் வந்து நீட் தேர்வுலாம் வந்து ரொம்ப விளாண்டுட்டாங்க. அது முடியாது, அவங்களுக்கு தெரியும் அது முடியாது, தெரியாது. அது ஃபெடரல் ப்ராசஸ். அப்பயும் அது எடுத்து வர பார்த்தாங்க. நியோ லிபரல் பாலிசி, தனியார் மயப்படுத்துகிற விஷயங்கள் வந்து ரொம்ப விஷயமாக செஞ்ச ஆரம்பித்தாங்க. சாம்சங் தொழிலாளிகளுக்கு உள்ள பிரச்சனை சரியும், தாழ்த்த மக்களோட விஷயங்களாக இருக்கும் சரியும், பல விஷயங்களை வந்து அவங்க புறக்கணிக்கும் போது அங்கே உள்ள மக்கள் வந்து இதுதான் அரசியல் அப்படின்னா இந்த அரசியல் தான் வந்து டிஎம்கே பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. அரசியல்வாதிகளுக்கே அரசியல் செஞ்சுட்டாங்க மக்கள். ஆமாம். அப்போ எத்தனை அமைச்சர்கள் வந்து டிஎம்கே ஸ்டாலின் தோத்தாரு, அது ஒரு பெரிய விஷயமா பார்த்தா கூட அவங்களோட எத்தனை அமைச்சர்கள் தோத்தாங்க பார்த்தீங்கன்னா சில பேர் வேண்டி தான் வந்து ஜெயிச்சு வந்தாங்க தவிர மற்ற எல்லாமே தோத்தாங்க. அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் இல்லை. எதிர்ப்பாளை வந்து ஒரு ஆள் மேலே இல்லை, ஒரு கூட்டமே இருக்குது. இந்த குற்றச்சாட்டுகள் திமுக மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் உண்மையானது தான், மறுக்கப்படக்கூடாது. ஆனால் பேக் டு அதே கொஸ்டினுக்கு திரும்பி வந்தோம்னா, அதே கேள்விக்கு விஜய் வந்து தன்னுடைய அந்த நடிகருக்கான அந்த பின்பம் இருக்குல்ல, அதை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு இந்த வெற்றி அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன் சொல்கிறேன்னா, குழந்தைகள்கிட்ட பேசுகிறாரு, மாமாவுக்கு அண்ணனுக்கு ஓட்டு போட சொல்லி வீட்டில் கேளுங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து ரொம்ப ரொம்ப பச்சையாக தெரியுது. அவர் வந்து அந்த அரசியல் பின்பத்தை வந்து அவர் பயன்படுத்திக்கிறாரு.
அது ஒரு தவறான செயலும் கூட. ஏன்னா அரசாங்கம் சொல்லுது ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வயதை நிர்ணயிக்கிறாங்க. ஏன் நிர்ணயிக்கிறாங்கன்னா அவங்க யோசிக்கணும், ஓட்டு போடுறவங்க யோசிக்கணும்னு. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா குழந்தைகளோட அந்த ரசிப்புத்தன்மையை தவறாக பயன்படுத்தி அதன் மூலிமா பெற்றோர்களுக்கு வந்து ஒரு மாற்று வந்து ஒரு மிரட்டல் வந்திருக்கு. ப்ரெஷர் இது எப்போ நம்ம நாட்டில் எப்போ நடந்துச்சுன்னா 2008 இன்ட்ராஃபோட அதிர்வாளிக்கு அப்புறம் வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகள் வந்து இந்த நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் வரணும், நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடணும், இல்லை நான் வீட்டுக்கு வர மாட்டேன், இல்லை நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன், இப்படி இதெல்லாம் நம்ம காதால் கேட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இன்ட்ராஃப் டைமில் 2008 இன்ட்ராஃபுக்கு அப்புறம் சுங்கைசிப்பூரில் துன் சாமியோலை எதிர்த்து போட்டி போடுறப்ப நம்ம கண்கூடா காதால் கேட்ட விஷயங்கள். ஏன் மாற்றம் அந்த டைமில் வந்துச்சுன்னா என் பிள்ளை அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து எந்த பிள்ளைங்கள்னு பார்த்தோம்னா நம்ம நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் வேறு நாட்டில் வேலைக்கு போகிறாங்க, வெளியூரில் வேலை செய்கிறாங்க, லைக் கோலம்பூரில் வேலை செய்கிறாங்க, பிணைங்களில் வேலை செய்கிறாங்க. இவங்களாம் வந்து அந்த மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்க. அது ஒரு நியாயமான கோரிக்கை பெற்றோர்கிட்ட வைக்கிறது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நடந்தது வந்து அது வந்து ஒரு நடிகருக்கான ஒரு ஆதரவு தான் நான் பார்க்குறேன். ஓகே, அதுதான் நான் பார்க்குறேன். ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த தமிழ்நாட்டு தேர்தலோடு சேர்ந்து வேறு 2 மாநிலங்கள்லேயும் தேர்தல் நடந்துச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இடதுசாரிகள்லாம் வந்து ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் விஜய் வந்து தன் கொள்கை தலைவர்களாக இடதுசாரி தலைவர்களை வந்து முன்னிறுத்தி தான் கட்சி ஆரம்பித்தார். அவர் ஒரு பெரிய வெற்றி கொண்டு வந்தார். ஆனால் கேரளாலையும் வங்கதேசத்துலேயும் இந்த பார்த்தோம்னா வங்கதேசத்தில் வந்து மம்தா பானர்ஜியோட அவங்களுடைய கட்சி வந்து தோல்வி கண்டிருக்கு. பிஜேபி வெற்றி பெற்றிருக்காங்க, மாபெரும் வெற்றி பெற்றிருக்காங்க. கேரளாவில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. இங்கே வந்து நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சி, அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தோல்வி விட்டுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஓகே, மம்தா பானர்ஜி வந்து 9 வருஷமாக ஆட்சி பண்ணதுனால அந்த 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 ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஆளும் வர்க்கத்துக்கு மேலே உள்ள வெறுப்பு எதிர்ப்புலாம் வந்து ரொம்ப கூட இருந்துச்சு. பிஜேபியோட ஒரு ஃபேக்டர் இருந்தால் கூட அங்கே வந்து மம்தா பானர்ஜிக்கு எதிர்த்து மக்களும் கூட தான் இருந்திருக்காங்க. ஏன் அது நம்ம சொல்கிறோன்னா வந்து அவங்களோட ப்ரோக்ராம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷயங்கள் வந்து மக்களுக்கு எதிர்ப்பான ப்ரோக்ராம் நடக்குது. அது ரொம்ப கூட நடக்குது. அது வந்து நம்மளுக்கு அதை எப்படி நம்ம வந்து நியாயப்படுத்த முடியும்னு தெரியல. இது வந்து நம்ம அங்கே உள்ள இடதுசாரிங்களோட நோட்ஸு ரைட்டிங்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக எனக்கு தோணல. ஆக்சுவலி தோத்தது வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் 9 வருஷத்துக்கு பிறகு தோத்தனால கெட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணுவாங்க. நேற்று ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், ஒரு பழைய கம்யூனிஸ்ட் கட்சியோட அலுவலகம் திறக்கப்படுது, சுத்தம் செஞ்சப்பட்டு திறக்கப்படுது. ஏன்னா மம்தா பானர்ஜி இருந்த வரைக்கும் இடதுசாரிகளுக்கு இடம் இல்லை, பெரிய அடி விழுந்திருக்கு வங்கதேசத்தில். ஸோ இந்த தோல்விக்கு அப்புறம் மம்தா பானர்ஜி அவங்களோட தோல்விக்கு அப்புறம் அந்த வங்கதேசத்தில் இடதுசாரிகளுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்திருக்கு. அது வந்து வருங்காலத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே அவங்க போட்டி போட வேண்டியது வந்து பிஜேபிக்கு எதிரான விஷயம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் கேரளாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்ப நம்ம அதை பார்க்கல. ஆனால் கடந்த காலங்களில் கடந்த 2 டேர்ம் நினைக்கிறேன், இப்போ நாட் மிஸ்டேக், அந்த கேரளாவோட அரசாங்கம் வந்து நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கல்வித்துறையும் சரி, மருத்துவத்துறையும் சரி, இந்தியா அளவில் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வி கண்டது வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இது வந்து எல்லாத்துக்கும் அதிர்ச்சி தான். ஏன்னா வந்து சோஷியல் டெவலப்மெண்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்திருக்கு. கோவிட் வந்து அவ்வளோ அருமையாக வந்து அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. அதே சமயத்தில் கல்வின்னு வரும்போது லிட்ரேச்சர் ஹைட் வந்து பெஸ்ட்டில் இந்தியாவிலே பெஸ்ட்டு. ஆனால் என்ன ஒரு இதுனா மேம்பாடு வந்து ஒரு பேலன்ஸ், ஒரு சரமரியான பேலன்ஸான ஒரு மேம்பாடு இல்லாதது பிரச்சனை வந்து கேரளாவில் ரொம்ப நடந்துகிட்டே இருக்குது. கடந்த 20 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. இது வந்து வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டது, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்போ பல ஆயிரம் பேர் வந்து வேறு வழி இல்லாமல் வெளியூருக்கு போய் தான் வந்து சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து கேரளா நாட்டில் வந்து எப்போதுமே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அது வந்து நம்ம அது ஒரு குற்றச்சாட்டாகவே அவங்க வைக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து பல விஷயங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் மேலே வந்து பொய்யான ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுக்கப்படுது. ஏன்னா வந்து பிஜேபி வந்து எதிர்ப்பாக தான் இருக்கணும். அவங்க எப்போதுமே ஏன்னா எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து திமுகவுக்கும் சரி கேரளா கவர்மெண்ட்டுக்கும் சரி எப்போதுமே எதிர்பார்க்கும் போது ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் இன்டர்நேஷனல் லெவலில் கொடுப்பாங்க. மாநில லெவலில் வந்து காங்கிரஸ் இருக்குது, ஒரு பெரிய அதுவும் ஒரு கவர்மெண்ட் என்னது ஒரு மத்திய கட்சினால அது ஒரு பெரிய தேசிய கட்சி. அதுக்கும் ஒரு பெரிய ஒரு சோர்ஸ்லாம் இருக்குது, பணக்கார கட்சி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த ப்ரொஜெக்ஷனில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து அண்ட்
பல காலமாக வந்து கேரளாவில் கம்யூனிஸ்ட் வந்தால் வரும் கம்யூனிஸ்ட் ஆடும், அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் கம்யூனிஸ்ட், அப்புறம் காங்கிரஸ் போன அப்படிதான் அங்கேயும் அப்படி தான். ஆனால் அந்த கடைசி 10 வருஷம் அப்படி தான் கம்யூனிஸ்ட் 2 வாட்டியும் வந்து தொடர்ச்சியாக ஜெயிச்சாங்க. திருப்பி இந்த வாட்டி வந்து அவங்க தோல்வி கண்டாங்க. அவங்க தான் வந்து ஒரு அறிக்கை வெளியாக்குவாங்க. இப்போ என்ன நடந்தது. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு நேர்மையாக தான் ஒரு அறிக்கை வெளியாக்குவாங்க. அதுதான் நம்ம முதல்ல வெயிட் பண்ணுறோம். அந்த அறிக்கையில் தான் உண்மையாக வந்து அவங்க கட்சியிலையா இல்லை கட்சியில் உள்ள பிரச்சனையா இல்லை மக்கள் கூட போய் சேரலையா. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முன்னுக்கு நடந்த சில கவுன்சில் எலெக்ஷன்லாம் கூட ரொம்ப இடத்துல தோத்தாங்க. அது வந்து நமக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல பிஜேபி ஜெயிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி நடக்குது. இதெல்லாம் எலெக்ஷன் முன்னுக்கு சொல்கிறேன், ஒரு 6 மாத காலகட்டத்தில். ஸோ இப்போ அது ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருச்சு. அப்போனா மக்கள் கீழே வந்து இன்னும் ஒரு அதிருப்தியில் இருக்காங்கன்னு. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். இந்தியாவோட மேப்பில் எல்லாம் காவி கலர் தான் இருக்குது. ஒரு 5-6 மாநிலத்தில் தான் வந்துட்டு வேறு கலர் இருக்குது. இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு 2 மாநிலமோ 3 மாநிலமோ வச்சுருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து டிவிகே வந்துருச்சு. அப்புறம் டெல்லி பக்கத்தில் இது ஒரு மாநிலம், சரியாக ஞாபகம் இல்லை, பஞ்சாப். ஓகே, இது மாதிரி இப்போ எல்லாமே பிஜேபி பிடிச்சிட்டு வருது. பிஜேபி தான் எதிரி அப்படின்னு முதன்மையான எதிரியாக பார்க்குறப்ப எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வராங்க பிஜேபி. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்தோம்னா நினைக்கிறேன் மகாராஷ்டிராவில் அந்த விவசாயிகள் வந்து பயங்கர அளவில் போராட்டங்கள் செஞ்சாங்க. மாத கணக்கில் ரோட்டில் உட்காந்து இது பண்ணாங்க. இப்போ உள்ள விலைவாசி பார்த்தோம்னா நம்ம நாட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து பயங்கர உயர்வில் இருக்குது. டீசல் விலையாக இருந்தாலும் சரி, பெட்ரோல் விலை சரி, கேஸ் விலை சரி, எல்லாமே வந்து பல நெருக்குதல் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் தொடர்ந்து பிஜேபி வந்து ஆட்சியில் இருக்குது. முக்கியமான காரணம் வந்து அவங்க மதத்தை பாய்க்கிறாங்க. மலேசியாவில் வந்து அந்த மதத்தை வச்சு தானே வந்து இடையில அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வரும்போது ஒரு கோயில் உடப்பு பிரச்சனையில் தானே எல்லாமே அதே பிரிவாக பார்த்து அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ பல இப்போ தமிழ்நாடும் சரி, கேரளாவும் சரி, பல ஆண்டுகளாக வந்து சுயமரியாதை போராட்டங்கள் நடந்திருக்கு. கல்வியில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தனால அவங்களுக்கு வந்து அவ்வளோ சுலபமாக வந்து அந்த இனவாதியோ மதவாதியோ சக்தி வந்து கூற முடியல. ஆனால் அதே பிரச்சனை வந்து மேலே வடக்கு நாட்டில் வந்து அந்த மாதிரி இல்லை. அந்த மாநிலங்கள்லாம் வந்து ரொம்ப விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சூழ்நிலை இருந்தாலும் ஆனால் மதமும் இனமும் வச்சு அவங்களை வந்து பிரித்து தான் ஆண்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதே இதில் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பல இடத்துல வந்து ராமர் கட்டின கோயில் இடத்துலேயே வந்து பிஜேபி தோத்துச்சு. அப்போ இது எப்படி நம்ம பார்க்கணும். அதான் தான் வந்து நினைக்கிறேன் அந்த ஆரம்பம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மேலே மாநிலத்தில் வந்து ஆரம்பம் வந்துருச்சு. அது வந்து ஒரு டைம் எடுக்கும். நம்மளுக்கு 60 வருஷம் 20 வருஷம் எடுத்துச்சு. ஆமாம். அப்போ அங்கே வந்து நம்ம அந்த 60 தான் டிஎம்கே ஜெயிச்சிருந்தோம். அதுக்கு முன்னுக்கு 50-60 வருஷம் போராட்டம் செஞ்சுருக்காங்க. பெரியார்லேருந்து அண்ணாலேருந்து எல்லாமே போராட்டம் செஞ்சு அந்த மறுமலர்ச்சி எடுத்து வந்த பிறகு தான் ஒரு கடத்தில் காங்கிரஸ் வேணான்னு முடிவு எடுத்து இப்போ வரைக்கும் காங்கிரஸ்னால தமிழ்நாட்டு ஆள முடியல. ஆமாம். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. ஒரு 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 வகையான மக்களோட அந்த புரட்சி நடந்துச்சு. ஆனால் இந்த புரட்சி வந்து நினைக்கிறேன் அங்கே மித்த இடத்துல நடந்துட்டு இருக்கு, ஸ்லோவாக நடந்துருக்கு. நினைக்கிறேன் குஜராத், மத்திய பிரதேசில் நடந்து தான் இருக்குது. ஆனால் வந்து ஒன்றும் பெருசாக உடைக்கப்பட்டது. பழைய பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முந்தின போன எலெக்ஷனில் வந்து பிஜேபிக்கு வந்து தனி மெஜாரிட்டி கிடைக்கலையே. அது கூட்டணி வச்சு தானே வந்து கவர்மெண்ட் இது பண்ணாங்க. இப்போ அடுத்த வாட்டி ஒன்றும் குறையும்னு வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இதுவும் முக்கியமானது. இப்போ விஜய்க்கு எதிர்பார்க்கும் போது விஜய் வந்தால் வந்து பிஜேபி வந்துருன்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனால் விஜய் ஜெயிச்ச பிறகு கூட்டணி வைக்கணும்னு நினச்சது வந்து எல்லாமே வந்து எழுதி சரிங்க. ஆமாம். நம்ம விசிகேவாக இருக்கட்டும் சரி, கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்களாக இருக்கட்டும் சரி, அவங்க வந்து அதிமுகவும் பிஜேபி போல ஒன்று. ரெண்டாவது நம்ம நடக்க முடியாத சில நிகழ்வுலாம் பார்த்தா நேற்று வந்து திருமாவளவன் சொல்லியிருக்காரு, திமுக வந்து அதிமுக சேர்ந்துட்டு ஒரு விஜய் வர வைக்காம ஒரு ஆட்சி நடத்தணும்னு கூட சொன்னார். நடந்திருக்கு அந்த பேச்சுவார்த்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் அவரும் சில நாட்கள் சொன்னார். அப்போ இங்கே வந்து இப்போ சில பேர் சொல்கிறாங்களா இது ஒரு கொள்கை கூட்டணி வந்து உடைச்சப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, கொள்கை இருந்தால் இதெல்லாம் நடக்காது. எலெக்ஷன் தான், அதுதான் பார்க்கணும். நம்ம தேர்தல் களன்றது வந்து தேர்தல் களத்துக்கு முன்னுக்கு வர்ற வரைக்கும் நம்ம கொள்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கலாம். நான் தேர்தல் களன்னு வந்துட்டா நினைக்கிறேன் அதை வந்து ஒரு கேள்விக்குறி ஆக்கிட்டு தான் அது உள்ளேயே போகணும். எப்பயும் வந்து கொள்கையை வந்து ஆய்வு செய்யணும். அந்த கொள்கைனால தான் வந்து விசிகே கம்யூனிஸ்ட் 2 கட்சி வந்து போல. ஆமாம், அதுதான் சொல்கிறோம். நம்மளுக்கு வந்து ஒரு அடிப்படை கொள்கை நம்மக்கிட்ட இருக்கணும். அது எப்படி அதை நம்ம பாய்க்கிறோன்னு தான். அவன் வந்து துணை முதலமைச்சர் பதவியை வந்து திருமாவளவனுக்கு வழங்கப்படுறதா கேள்விப்பட்டோம். ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் அதுவும் ஒரு ஆஃபர் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஒத்துக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணான்ட்டார். ஆனால் அந்த இந்திய தேர்தல் வந்துட்டு நினைக்கிறேன் உலகத்துக்கே ஒரு குறிப்பாக தமிழ்நாட்டு தேர்தல் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இளைஞர்களோட எதிர்பார்ப்பு.
இரண்டாவது தேர்தல்கள் காலகட்டத்தில் இந்த சமூக வலைத்தளங்களுடைய பயன்பாடு எப்படி இருக்க போகுதுன்றது தான் அடுத்த தேர்தலை வந்து நிர்ணயிக்க போகுது. குறிப்பாக அந்த ஜென்சி வாக்காளர்கள் இவங்க எப்படி அந்த இதை கொண்டு வர போகிறாங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா ஜென்சிக்கு வந்து அரசியல் பார்வை வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த வர காலகட்டத்தில் இந்த தேர்தலை நிர்ணயிக்க போகிற ஓட்டு அவங்கக்கிட்ட இருக்குது. அதை வந்து நம்மளும் விட்டு கவனிக்கணும். ஓகே, நகைன் ஒரு முக்கியமான கேள்வி வந்து, ஓகே நம்ம நீங்கள் சொல்கிறீங்க அங்கே உள்ள அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால, சினிமா மோகத்தினால விஜய்க்கு வந்து அவ்வளோ ஆதரவு இளைஞர்கள். அதே சினிமா மோகம் தான் வந்து இங்கே உள்ள மலேசியா இளைஞர்களுக்கும் அந்த 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 சப்போர்ட் கிடைக்கிது, விஜய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அது பற்றி உங்களோட கருத்து என்னது? என்ன கேட்டிங்கன்னா இப்போ அண்மையில் நினைக்கிறேன் ஜனவரி மாதத்தில் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடந்துச்சு. ஏறக்குறைய ஒரு 80,000 பேர் போனாங்க. இந்த 80,000 பேரும் வந்துட்டு அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி போல. அவரை வந்து நம்ம பேசுகிற மாதிரி அவர் வந்து நடிப்பு அவருடைய உச்சத்தில் இருக்கார். அவர் ஒரு உச்ச நடிகர். அதை நிரூபிக்கிறதுக்கான மேடையாக வந்து அங்கே இருந்துச்சு. புக்கி ஜாலி ஸ்டேடியமில் 80,000 பேர் போனாங்க. அப்படியே வந்துட்டு இந்த ஜனநாயகன் படம் தடைப்படுது. அதாவது தணிக்கை குழு வந்துட்டு அவங்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுக்காதனால படம் வெளியிடப்படலை, சொன்ன தேதிக்கு வெளியிடப்படலை. இந்த தணிக்கை குழு வந்து எங்கே இருக்குது, யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? மத்திய அரசாங்கத்தில் இருக்குது. அதாவது ஃபெடரல் மோடி கீழே இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு விஜய் வந்து அவர் போகிற மேடைகளில் பிரச்சாரங்கள் என்ன சொல்கிறேன்னா, இந்த போட்டி வந்து எனக்கும் திமுகவுக்கும் தான், தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான், திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மக்களோட மனநிலை எப்படி வருதுன்னா, ஈவன் அது மலேசியாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், அந்த படம் வெளியாவதுக்கு காரணம் திமுக தான், ஸ்டாலின் தான் அப்படின்ற ஒரு நெரேஷன் வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்டுக்கதை வந்து உருவாக்கப்பட்டு அதை பரப்பப்பட்டு பல முறை சொல்லப்பட்டு அது உண்மையான ஒரு பிம்பத்தை வந்து அது உண்மையாக இருக்குமோன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுனால தான் மலேசியாவில் வந்து நினைக்கிறேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவரை வந்து டிவிகேவோட. நீங்கள் நம்ம பார்த்தோம்னா நம்ம நாட்டு இந்தியர்களிடையே இந்தியர்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணக்கூடிய தலைவர்களை பார்த்தோம்னா எம்ஜிஆர் இருந்தார். நம்ம மலேசியாவிலேருந்து பார்த்தோம்னா வெளிநாட்டு உள்ள இந்திய தலைவர்களை பார்த்தோம்னா எம்ஜிஆர் இருந்தார். அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு ஒரு கணிசமான சப்போர்ட் நம்ம மலேசியாவில் இருக்குது. கலைஞருக்கும் ஒரு சப்போர்ட் இருக்குது, கருணாநிதிக்கும். அது வந்து நினைக்கிறேன் ஏறக்குறைய இந்த இப்போதைக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து அந்த சப்போர்ட் கருணாநிதிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. எம்ஜிஆருக்கும் அதே காலகட்டம் தான். ஆனால் அதை தவிர்த்து விடுதலை புலிகள் இயக்கத்தோட தலைவர் மேதகு பிரபாகரனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. அவர் வந்து ஒரு போராளின்ற இதில் ஒரு தமிழினத்தின் தலைவர் அப்படின்ற தலையில் அவருக்கு ஒரு சப்போர்ட், பெரிய சப்போர்ட்டு இன்ன வரைக்கும் மலேசியாவில் இருக்குது, உலக நாடுகளில் இருக்குது. ஆனால் விஜய்க்கு வந்துட்டு உலக நாடுகளில் இருக்கிற அந்த சப்போர்ட் வந்துட்டு ரசிகர் மன்றம் தான். முதல்ல நம்ம பேசணும், ரசிகர் மன்றத்தை தான் அவர் மாற்றி மக்கள் இயக்கமாக மாற்றினார். அந்த மக்கள் இயக்கம் ஏன் உருவானுச்சுன்னா அவர் ஒரு நடிகராக இருந்தப்போ உருவான இயக்கம் தான். மலேசியாவில் அதே இதுதான். அதனால தான் குறிப்பாகவே நம்ம இப்போ நார்மலாக பார்த்தோம்னா எப்பயுமே வந்துட்டு இப்போ நான் கூட ரஜினியை வந்து ரசிக்கிற ஆள் தான். ரஜினியை வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் நினைக்கிறேன் எங்கள் அப்பா கூட ரஜினி ரசிக்கிறார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், ரஜினியை வந்து தலைவர் தான் சொல்லுவோம். அவர் அரசியல் தலைவராக நான் ஏற்றுக்கல. ஆனால் அவருக்கு ஒரு பட்டம், சூப்பர் ஸ்டார் எப்படி ஒரு பட்டமோ அது மாதிரி இந்த பட்டத்தில் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரஜினியோட அரசியல் வந்து பாதை வந்து மோட்டு பிஜேபி சைட்டில் இருந்தனால அது எனக்கு நான் ஒரு எதிர்ப்பு தெரிவித்தேன். நான் ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கேன், எழுதியிருக்கேன். ஆனால் விஜயோட இதை பார்த்தோம்னா அதே மாதிரி ஸ்டைலில் தான் இருக்குது. அரசியலுக்கு வந்துட்டு வந்தார், வென்றார், வரலாறு. ஆனால் அவர் வந்து ஒரு போராளின்னா அது பொய்க்கதை. அவர் போராட்டம்ன்றது வந்து அவர் சொல்கிறாரு, நான் இதை விட்டு வந்தேன், அதை விட்டு வந்தேன், எங்களுக்காக வந்தேன், வலி வேதனை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் மாதிரி நெஞ்சை அடிச்சுக்கிட்டு பேசுகிறாரு. ஆனால் அவர் எதையும் விட்டுட்டு வரல. எதை விட்டுட்டு வரல, சினிமா துறை கூட அவர் விட்டுட்டு வந்தாரான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா தேர்தலுக்கு முன்னே அவர் என்ன சொன்னார்னா, அந்த படம் லீக் ஆன பிறகு, படம் வந்து திருட்டுத்தனமாக பைரசியாக வெளியே ஆன பிறகு, நான் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு வந்து நியாயமாக ஒரு இது செய்ய வேண்டியிருக்கு, அது என்னோடய கடமை அப்படின்னாரு. மேபி அவர் வந்து தோற்றுருந்தாருன்னா எலெக்ஷனில் மறுபடியும் நடிக்க போயிருப்பார், ஒரு படம் நடித்து கொடுத்துருப்பாரு, இல்லை வேறு ஏதாவது செஞ்சுருப்பாரு நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ அங்கே விஷயம்னா, நான் எப்படி இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிறோம் ஏன் இளைஞர்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம அதை பாசிட்டிவாக நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இவ்வளோ நாள் வந்து பாலிட்டிக்கை கவனிக்காத இளைஞர்கள் வந்து பாலிட்டிக்கை கவனிக்க வச்சிச்சு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒத்துக்க வேண்டிய விஷயம். சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்கன்னு உட்காந்து கேட்குறாங்க. இந்த ஒரு வாரமாக வந்து எல்லாம் உட்காந்து கேட்டு தான் அதுக்கு ஒரு இது போடுறாங்க, என்ன சொல்கிறாங்க, போஸ்ட் போடுறாங்க. குறிப்பாக
ரஃபீதி வந்து விஜய் மாதிரி வரணும்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் செய்து போடுறாங்க. மலேசியாவில் செய்யுது. இந்தியாவில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இளைஞர்கள் வந்து சின்ன பிள்ளைங்களாம் வந்து அப்பா அம்மாவை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாங்கன்னா, அதே சமயத்தில் அந்த பிள்ளைங்களை பல நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கத்தூன் பார்க்குற கூட்டம் இப்போ வந்து சட்டமன்ற கூட்டத்தை பதவியேற்பு பார்க்குது, ரிசல்ட்டை பார்க்குது அப்படின்னு. அதெல்லாம் வந்து நடந்ததே இல்லை. இத்தனை 60 வருஷம் இந்த எலெக்ஷன் இதெல்லாம் நடந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஈவன் போன எலெக்ஷனில் கூட நடந்தது இல்லையா? கண்டிப்பாக மோடி இருந்து கூட நடந்தது. அப்போ இன்னைக்குள்ள லேட்டஸ்ட் போஸ்ட் வந்து விஜய் ஃபார் பிஎம்னு ஒரு போஸ்ட் வந்துருக்கு. அங்கே வடநாட்டில் வந்து விஜய்வையும் மோடியை வச்சுக்கிட்டு யார் உங்களுக்கு வேணும்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு ஓடி இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான ப்ரொபகண்டா தான். ஆனால் அது கிளியராக தெளிவாக ஒரு கூட்டம் செய்யுது. அந்த கூட்டம் வந்து அரசியல் நோக்கத்துக்காக தான் செய்யுது. அந்த நோக்கம் வந்து அரசியல் நோக்கம் தான். ஆனால் இப்போ என்ன நம்ம சொல்கிறோம்னா, இதெல்லாம் தப்பா ரைட்டா? அதான் கேள்வி. தப்பா ரைட்டான்றதோட இந்த வெற்றி வந்து நடிகர் விஜய்க்கா இல்லை அரசியல்வாதி விஜய்க்கா? காலம் தான் பதில் சொல்லும். விஜய் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து விஜய் ஒண்டி செய்யல. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டு வந்து அது ஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு. விஜய் வந்து தான் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணணும் இல்லை. அது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகிறாரு, அவரோட பொலிட்டிக்கல் வியூவில் வந்து எப்படி வந்து மக்கள் பிரச்சனை வந்து ப்ரோக்ராம் எப்படி போட போகிறாங்க, இருக்கிற ப்ரோக்ராம் எப்படி சம்பவம் பண்ண போகிறாங்க, மக்கள் உதாரணத்துக்கு அம்மா உணவகம்லாம் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு 700 கடைகளை மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது கூட நடக்குமா? ஏன்னா காலம் ஒரு வாட்டி வரும்போது ஒரு 500 கடை மூடுவாங்க. எப்போதுமே ஒரு சாங்கியத்துக்காக மூடுவாங்க. இந்த வாட்டி வந்து 700 கடை மூடுறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு சில பேர் போஸ்ட் போடுறாங்க, ஸ்கூல் பக்கத்துலலாம் மூடிட்டாங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக இருக்கணும். இன்னும் ஒரு 4000 கடை இருக்குது. ஓகே, இல்லை அது வந்து ஆக்சுவலி வந்து என்ன புரிய மாட்டேது. இந்தியாவில் இங்கே உள்ள ஏன் மதுக்கடைலாம் இருக்கணும் அப்படின்னு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து மதுக்கடை வந்து டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு 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 கடை, அது மதுபான கடைலாம். அது வந்து கவர்மெண்ட் நடத்தி அதில் வர வருமானம் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட் நினச்சா அவங்க எப்போனாலும் மூடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் கவர்மெண்ட் முக்கால்வாசி அந்த வருமானத்தை வச்சு தான் வந்து. ஆனால் அந்த விஷயத்தை கூட எடுத்துமா கவுத்துமான்னு முடிவு பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம் நினைக்கிறேன். ஈவன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவோட சூழ்நிலையில், வாழ்வாதார சூழ்நிலையில் இந்த கள்ள சாராயம் வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு நினைக்கிறேன். நம்ம ஒரு 20 வருஷம் பின்னால் போனோம்னா நம்ம படித்த நாளிதழ்களில் டெய்லி இருக்கும் கள்ளச்சாராயத்தில் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, இங்கே எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு. அது வந்து இப்போ வந்து அது மாற்றப்பட்டிருக்கு, ரொம்ப குறைஞ்சிருக்கு, ரொம்ப குறைவு. இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். டாஸ்மாகோட வருகனால கள்ள சாராயங்கள் ஒழிக்கப்பட்டிருக்கு, பல விஷயங்கள் வந்து ஒழிக்கப்பட்டு. அது திரும்பி வந்து நம்ம டாஸ்மாகை மூடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான திட்டங்கள் வரணும். எப்படி வந்து அவங்கள வந்து அந்த போதையிலேருந்து கொண்டு வரணும் அப்படின்றத வந்து நினைக்கிறேன். அது வந்து ஒரு இருவழி செயல் திட்டமாக தான் இருக்கணும். வெறும் அரசாங்கத்தோட சட்டம் வந்து அறிவிப்புனால அது வரக்கூடாது. பொதுமக்களும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த 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 செயல்பாட்டை வந்து ஒத்துழைக்கணும். அரசாங்கத்தோட கொண்டு வரனால அது ரொம்ப கடினமான வேலை. அது எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். முக்கியமாக அந்த ட்ரக்ஸு, அப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு, பொருளாதார விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் தொழிலாளிகள் வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலத்துலேருந்து சரி, வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்த வாட்டி. லட்சக்கணக்கெலாம் இல்லை இப்போ குறிப்பிட்ட கணிசமான இல்லை. இப்போ பெங்களூர்லேருந்து வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40,000 to 60,000 பேர். அப்போ இதே வந்து 60,000 வந்துருச்சுன்னா, ஸோ இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் வந்தாங்க, கேரளாலேருந்து வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்புறம் ஓட்டு இந்த மாதிரி நடந்ததில்லை. அப்போ ஏன் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து கண்டிப்பாக என் ஓட்டு வந்து இந்த வாட்டி முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை, சரித்திரத்தை மாற்றி எழுதியிருக்காங்க. இது விஜய் எழுதினாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் மக்கள் எழுதியிருக்காங்க. மக்கள் எழுதும் போது அப்போ தோத்தவங்க வந்து என்ன நினைக்கணும்னா, ஏன் வந்து நம்ம தோத்தோம், இந்த காரணங்கள்னால விஜய் ஒண்டி தான் அந்த ஃபேக்டர், விஜய் ஒண்டி தான் அந்த ஃபேக்டர், விஜயோட சினிமா மோகம் தான் அந்த ஃபேக்டர்னு நம்ம சொல்லி அது விட்டுட்டோம்னா நாளைக்கு அதே வந்து மித்தவங்களுக்கும் அது அப்படியே வளரப்போகுது. இப்பயே சொல்லித்தாங்க, ஒரு நெக்ஸ்ட் 20 வருஷத்துக்கு வந்து விஜய் யாரும் தொட முடியாதுன்னு தெரில. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு எழுதச்சரியாக வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, நல்ல கொள்கை, நல்ல ப்ரோக்ராம் இருக்கணும், அடிப்படை மக்களுக்கு உள்ள சலுகைகள், உரிமைகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அது போய் சேரணும்னு பார்க்குறோம். அதுக்கு வந்து மக்களோட பங்கேற்பு ரொம்ப முக்கியம். அது வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் அது நடக்கலை. மலேசியாலே அது நடக்காம ஒரு சூழ்நிலை இருக்குது. நமக்கு வந்து கஜத்தை பார்த்தா கவுன்சில் எலெக்ஷன் இல்லையே, சாதாரண மக்களோட எலெக்ஷனே ஒரு நடக்காத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்போது, ஆனால் அதான் இங்கே வரணும்ல. நம்ம மலேசியாவில் நிறைய இளைஞர்களும் சரி, படித்தவங்க சரி, எல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஆனால் அவங்களோட அந்த வரவேற்பு வந்து நம்ம நாட்டில் நம்ம அரசியல், அவங்களுக்கான அரசியல் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 3வது ஓட்டு கலாச்சாரத்தை பார்த்தோம், உள்ளாட்சி தேர்தல், ஒரு கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு உரிமையை இந்த நாட்டில் மறுக்கப்பட்டிருக்கு. இந்த விஜய் ரசிகர்கள், மலேசிய ரசிகர்கள் அதை திரும்பி பார்ப்பாங்களா? அந்த கேள்வி எழுப்புவாங்களா? இல்லை விஜய் வந்துட்டு ஒரு கொள்கை தலைவர்களாக வந்து சில பேரை வந்து முன்னிறுத்தி அரசியல் கொண்டு வந்திருக்காரு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் ஏன் ஆரம்பித்தார்?
ஏன் அவங்கள காமிச்சார்? ஒரு 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 படத்தில் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், கம்யூனிசம்னா என்ன தெரியுமா, நீ சாப்பிட்ட இட்லி வயிறு நிறைஞ்ச பிறகு அடுத்த இட்லி வந்து அடுத்தவங்களோட. ஆமாம். அவர் சொல்லிட்டு அந்த படத்தில் சொல்லுவார். அதை நம்ம யோசிக்கிறோமா, ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்களா, அது எப்படி மலேசியாவில் நம்ம வந்து சமத்துவத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்களோட அந்த அரசியல் விழிப்புணர்ச்சி, இப்போ ஏற்பட்டிருக்கிற அந்த அரசியல் விழிப்புணர்ச்சி, அந்த அரசியல் ஆர்வம் மலேசியாவில் திரும்புமா? மலேசியா அரசியல் பக்கம் அவங்களுக்கு திரும்புமா? ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்குறோம், சமூக வலைத்தளங்களில் அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து இதுக்கு முன்னே, அதாவது விஜயோட அரசியல் பிரவேசத்துக்கு முன்னே அது ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் டிக்டாக்ல பயணிக்கிறது குறைவு. ஆனால் டிக்டாக்ல பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திறந்தாலே விஜயோட இதுதான் வருது, ஃபேஸ்புக்கை திறந்தாலே விஜய் தான் வருது, உங்கள் விஜய் தான். ஆனால் நமக்கு ஒரு பங்கு இருக்குது இந்த நாட்டு அரசை மாற்றுறதுக்கு. இந்த நாட்டு அரசாங்கத்தை மாற்றணுமா மாற்ற வேணாமான்றது கேள்வியை முன்னுக்கு வைங்க. விஜய் ரசிகர்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள். அந்த உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய விழிப்புணர்வையும் அப்படியே திருப்பி கொண்டு வாங்க மலேசியாவுக்கு. இங்கே கேள்வி கேளுங்க, இங்கே என்ன தவறு நடக்குது, இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க, யார் கூட நீங்கள் சேர போகிறீங்க, எந்த மலேசியாவில் இந்தியாவில் தீய சக்தி திமுக வேணாம் அதிமுக வேணாம் அப்படின்னு சொல்லி விஜயை தேர்ந்தெடுத்துறதுக்கு நீங்கள் எல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணீங்க. மலேசியாவில் உங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்குது? இத்தனை கூட்டணி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? யார் யார் அந்த கூட்டணியில் இருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன் நம்ம ஓட்டு போடணும் மலேசியாவில் அப்படின்றத ஒரு இதுக்கு வருவீங்களா, ஒரு சூழ்நிலைக்கு வரீங்களா? இதுதான் வந்துட்டு நான் என்னோடய பதிவுகளில் சமூக வலைதளங்களை போடுறது. நம்ம வந்துட்டு சில பேர் வந்து நம்ம பார்க்குறாங்க, இவங்க விஜயை போட்டு தாக்குறாங்க அப்படின்னு. நம்மளோட பார்வை ஏன் பார்க்குறோம் அப்படி, நம்ம தாக்குறதுனால ஏன் அந்த மாதிரி எழுதுகிறோன்னா, நம்ம வந்து இடதுசாரி அரசியலில் பயணிக்கிறோம். இங்கே தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் அப்படின்ற பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாகவும் இருக்கிறோம், அதேமாரி செயல்பாட்டு அரசியலையும் நம்ம பயணிக்கிறோம். அப்போ நம்மளோட பார்வை வந்து தெளிவாக இருக்குது. அப்போ அந்த பார்வையோடு திரும்பி விஜயை பார்க்குறப்ப விஜய் வந்து வேறு கோணத்தில் இருக்கார், வேறு சைட் இருக்கார். அவர் சரியான பாதைக்கு வரணும். அவர் இதுக்கு முன்னே போராட்டம் செய்யறான்னு தெரியாது, இப்போ செய்ய வேண்டிய இடத்துல இருக்கார். அதை அவர் ஏற்றுக்கிட்டு அந்த மாற்றங்களை அவர் போராடி வென்று எடுக்கணுன்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பும் கூட. ஏன்னா இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 வருஷத்துக்கு அவர் தான் ஆட்சியில் இருக்க போகிறாரு. அது வந்து சில பேர் 6 மாதம் தான் சொல்கிறாங்க. அது 6 மாதன்றது வந்து எதிர்பார்ப்பு. அதே எதிர்பார்ப்பு நம்மளுக்கும் இருக்குது. ஏன்னா ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டாரு, 5 வருஷத்துக்கு இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அந்த மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை கொடுக்கணும். ஆனால் பேக் டு நம்ம அந்த கொஸ்டினுக்கு வருவோம். மலேசிய ரசிகர்கள், விஜயோட ரசிகர்கள் என்ன செய்ய போகிறீங்க, இல்லை என்ன செய்வாங்க? எனக்கு நான் நினைக்கிறேன், நம்மளோட இளைஞர்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து அந்த அரசியல் ஒன்றும் கூர்மையாக கவனிக்கலை. இந்தமாதிரி சப்போர்ட்டர்ஸ் தான் இருக்காங்க, அவங்க ஷேர் பண்ணுறாங்க, போடுறாங்க, அந்த அரசியலை பார்க்குறாங்க. அது இந்திய அரசியல் தான் பார்க்குறாங்க. மலேசியா அரசியல் அவங்க பார்க்க ஆரம்பிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, பார்க்க ஆரம்பித்தாலே வந்து யார் கொள்கைவாதி, யார் வந்து உண்மையாக மக்களுக்கு உதவி செய்கிறாங்க, மக்களுக்காக போராடுறாங்கன்னு தெரிஞ்சிடும். இங்கே வந்து ஒன்றும் சிம்பிளாக தெரிஞ்சிடும். அங்கே மாதிரி வந்து 100-200 கட்சி இல்லை. இங்கே வர இருக்கிறதே வந்து ஏதோ ஒன்று ஒரு கட்சி, அது கூட வந்து சமாஜங்களும் ரொம்ப குறைவு. அப்போ யார் நெசமல் மக்களுக்கு போராட்டம் செஞ்சு நீங்கள் இன்ஸ்டாகிராம், கூகுளில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் வந்து அது வந்து நான் நம்மளே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த சப்போர்ட் நம்ம வந்து ஒரு முழுமையாக வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம மலேசியாவில் வந்து நம்ம 222 இடத்துல நம்ம நிற்கல. நம்ம வந்து பல இடத்துல நம்ம நிற்கிற போது நம்மளோட கொள்கையோ நம்மளோட போராட்டம் வந்து சின்ன போராட்டம் இல்லை. வீடு மித்திடம் சரி, அடிப்படை சம்பளமும் சரி, எஸ்ஐபி நம்ம இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்ததும் சரி, நம்மளோட தொழிலாளிகளோட போராட்டம் சரி, எல்லாமே வந்து இங்கேயும் வந்து பல விஜய்கள் இருக்காங்க. ஆமாம். ஆனால் இங்கே உள்ள இளைஞர்கள் வந்து அந்த இதை தேடணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் வந்து படிக்கணும்ல, சரி நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், போய்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். உங்கள் இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, அப்போ யார் அங்கே போய் போராட்டம் செஞ்சிருப்பா? ஒரு எஸ்டேட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, யார் எஸ்டேட் மக்களுக்காக அடிப்படை உரிமை கேட்குறாங்க? ஓகே, அடிப்படை சம்பளம் அப்பா அம்மாவுக்கு வந்து 1700 இப்போ கிடைக்கிது, அது யார் வாங்கி கொடுத்துருக்கா? ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சின்னதாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலே யார் அந்த மலேசியா விஜய்னு கண்டுபிடிச்சிடலாம். விஜய் கூட விஜயோட பாட்டில் கூட ஒரு வரி வரும், தேடல் என்பது உள்ள வரை வாழ்வில் ருசி இருக்கும்ன்றது. ஸோ தேடுங்க, பதில் அங்கே இருக்கு, உங்களுடைய பாதியை தேர்ந்தெடுங்க. இன்னொரு முக்கியமான நிகழ்வு வந்து மே 18 பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். மே 18 அப்படின்னா இந்த மே மாதத்தில் வந்து பல சரித்திரமிக்க நாட்கள் நடந்திருக்கு. அதில் மறுக்க முடியாத ஒரு சம்பவம், மறைக்கப்பட்ட சம்பவம் அப்படின்னா இலங்கையில் இன ஒழிப்பு, போர் நடந்தப்பட்டு கொத்து கொத்தா மக்கள், குறிப்பாக தமிழர்களை வந்து அழித்த ஒரு நாள். இதுக்கு கூட உலக அளவில் பல கண்டனங்கள் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சம்மந்தப்பட்டவங்களை ஒன்றும் தண்டிக்கப்படலை. பல போராட்டங்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது.
அதற்கு வந்து ஆதரவு கொடுத்து ஆதரவு கோரி ஒவ்வொரு ஆண்டும் 2009 இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மே 18 வந்து உலகளாவிய நிலையில் வந்துட்டு இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடக்கும். இது எப்படி பார்த்தோம்னா இந்த போரில் இறந்த உறவுகளுக்காக அவங்களோட வசதிக்கு ஏற்ப அங்கங்கே தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. நம்ம தோழர்கள் வந்து ஜொகூர் மாநிலத்தில் இந்த மே 18 நினைவு நாளை வந்து ஜொகூரில் செஞ்சாங்க. கணிசமான மக்கள் வந்திருந்தாங்க. ஆனால் மக்கள் அதான் சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இளைஞர்கள் இதெல்லாம் திரும்பி பார்க்கணும். இதை வந்து வெறும் வந்துட்டு இது வந்து ஒரு தமிழ் இனத்துக்கான ஒரு நினைவேந்தலாக மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்காகவும் உலக அமைதிக்காகவும் இதை வந்து நம்ம தொடர்ந்து நடத்தணும். மே 18 வந்து நேரத்துக்கு நடந்து முடிஞ்சிருக்கும். நான் நினைக்கிறேன் நாடு தழுவிய நிலையில் வந்து இதுக்கான வேலைகள் நடந்திருக்கும். இந்த நினைவேந்தல் கண்டிப்பாக நடந்திருக்கும். நடத்தினவங்களுக்கு இந்த வேலையை நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் அந்த மாதிரி ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கான ஒரு போர் இதுக்கு மேலே இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது. இந்த மே 18 அதை நம்ம ஒரு சபதமாக எடுத்துக்குவோம். அப்படி செய்கிற ஒரு அரசாங்கத்துக்கோ ஒரு குழுவுக்கோ நம்ம வந்து நம்மளுடைய ஆதரவை வழங்கக்கூடாது. அவங்க எந்த மாதிரியான நல்லவங்களாக அப்படி காட்டிக்கிட்டாலும் அவங்க யாருன்றது அந்த பின்புலத்தை வந்து நம்ம ஆய்வு செய்யணும். முக்கியமான நம்ம முடிக்கிறது முக்கியமான ஒரு நிகழ்வுனா தொழிலாளர்களுக்கான ஒரு கொண்டாட்டம்னா அது வந்து மே டே கொண்டாட்டம் தான். முக்கியமாக வந்து இந்த தொழிலாளர் தினத்தை வந்து நம்ம உலக பூரா கொண்டாடுறோம். மலேசியாவிலே நம்ம வந்து வருடமாக கொண்டாடிட்டு வரோம். பிஎஸ்எம் வந்து அதுக்கு தலைமைத்துவம் எடுத்து வருடகாலமாக நம்ம கொண்டாடிட்டு வருவோம். ஸோ இந்த வருஷம் வந்து மே டே வந்து கொண்டாடப்பட்டது. அதை பற்றி கொஞ்சம் ஒரு எப்படி கொண்டாடப்பட்டது மலேசியாவில் அப்படின்னு கொஞ்சம் நான் நினைக்கிறேன். இந்த வாட்டி நம்மளுடைய மே தின பேரணி மிக சிறப்பாக நடத்தப்பட்டுச்சு. இது வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த நாட்டில் வந்து நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அதோட அந்த தொடர்ச்சியான அந்த மே டே கொண்டாட்டம் வந்து இன்னும் தொடரணும். பொதுமக்கள் திரும்பி வரணும், நம்ம பக்கம் வரணும். ஏன்னா இவங்க நம்மளுக்காக தொழிலாளர்களுக்காக கொண்டாடக்கூடிய அதுவும் பொது விடுமுறையில் வழங்கப்பட்டு மலேசியாவில் வந்து பொது விடுமுறை வழங்கப்பட்டு செயல்படுற ஒரு நாள் நமக்கு இருக்குன்னா அது வந்து மே தினம் மட்டும்தான். நம்மளுக்கு வந்து ஆசிரியர் தினம் இருக்கும், தாதியர் தினம் இருக்கும், டாக்டர் தினம் இருக்கும், எல்லா தினமும் இருக்குது. ஆனால் அங்கே அந்த தேதிகளில் வந்து அந்த நாட்களில் வந்து விடுமுறை இல்லை, பொது விடுமுறை இல்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து மே தினம் உழைப்பவர் தினம்னு சொல்லிட்டு இந்த தினத்துக்கு வந்து பொது விடுமுறை கொடுக்கப்படுது. அது நம்ம உரிமையாக பெற்றிருக்கோம். தோழர் டேவிட் அவருடைய போராட்டங்களில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து மலேசியாவில் வந்து நம்ம பிஎஸ்எம் வந்து முன்னெடுத்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் பொதுமக்கள் ஒன்றுக்கு வரணும். விடுமுறை பண்ணி பார்க்கக்கூடாது. இது வந்து 10ஓட 11 ஒரு பொது விடுமுறையாக இல்லாமல் இதை வந்து நம்ம எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு 1800 அமெரிக்காவில் சிகாகோ நகரத்தில் பல போராட்டங்கள் வேலை நிறுத்தங்கள் செய்யப்பட்டு அந்த விடுமுறை அங்கே வந்துச்சு. அமெரிக்காவில் வந்து அந்த மே தினத்தை வந்து ஒரு தொழிலாளர் தினமாக கொண்டு வந்தாங்க மே 1. அது அப்படியே பரவலாக பல நாடுகளுக்கு அனைத்து உலக ரீதியில் வந்து போய்கிட்டு இருக்கிறப்ப மலேசியாவில் அதுக்கும் ஒரு விடுமுறை வேணும்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இது இன்ன வரைக்கும். ஸோ அதை வந்து நம்ம திரும்பி பார்க்கணும். அனைவருக்கும் இந்த வேலையில் இப்போனும் லேட் இல்லை, இருந்தாலும் மே தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஓகே, நினைக்கிறேன் நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம பேசணும். இந்த மேடையிலேருந்து நம்மளோட விஜய் வரைக்கும் பேசணும்ல. மலேசியாவோட அரசியல் சேர்த்து அதே சமயத்தில் எப்படி வந்து தமிழ்நாட்டு அரசியல் நம்மளோட அரசியல் எப்படி நம்ம ஒப்பிடணும் அதெல்லாம் பேசணும். நம்ம பல விஷயங்கள் பேசுனதுக்கு வந்து வெட்டி பேச்சு இது வெட்டியாக பேசுறதுல நிகழ்வுக்கு வந்து நம்ம நன்றி தெரிவிக்கிறோம். அண்ட் கண்டிப்பாக வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அந்த மறுமலர்ச்சி வந்து மலேசியாவில் வரணும். அதுக்கு வந்து நம்ம பிஎஸ்எம் வந்து எப்போதுமே வந்து நம்ம முன்னெடுப்போம். அதுக்கு ஆதரவு வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தருவீங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். போராட்டம் வணக்கங்கள். வாழ்க பாட்டாளி, வாழ்க வருக போராட்டம். ஈடோ பெர்ஜுவாங்க, ஈடோ பெர்ஜா.